ஹேடா மிஸ் சம்பப்பூ எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஹெட்ஃபோன் மாஸ்ட் இமேஜினேஷன் பண்ணுங்க, அடிக்ட் ஆகாதீங்க. அண்ட் இன்னைக்கு ஒரு பேபிக்கு பர்த்டே, நாளைக்கு ஒரு பேபிக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே பேபிஸ். ஆனால் நேம் வந்துட்டு நான் சரியா கவனிக்கல, சாரிடா. அண்ட் ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகெயின். நீங்கள் உங்களோட நேம் வந்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க, நான் பின் பண்ணிடுறேன். அக்காவோட வாய்ஸ் கொஞ்சம் லோவாக இருந்துச்சுன்னா மன்னிச்சிருங்க, ஏன்னா ஒரு மாதிரி இருக்குடா, ஏன்னு தெரில. அண்டு தேங்க்யூ ஃபார் 4K. ஓகேவா, 4K. ஓகே, 4000 மெம்பர்ஸ் என் வீட்டில் இருக்காங்க. என்னோட ஃபேமிலியா, என்னோட சிஸ்டர்ஸ் அண்ட் பேபிஸாக இருக்காங்க. என்னால் நம்பவே முடியல, ரியலா என்னால் நம்பவே முடியல. தேங்க்யூ ஸோ மச் யுவர் சப்போர்ட்டிங். ஏன்னா எனக்கு வார்த்தையே வரல, ஓகேவா. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துலையும் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன், ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன். ரியல் லைஃப்ல நான் தோத்தாலும் என்னோட இந்த இமேஜினேஷன் வேர்ல்டுல வந்துட்டு ஐ எம் த குயின், ஓகேவா. என்னோட ஒரு மிகப்பெரிய ராஜ்யம். அதை நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எனக்கு சப்போர்ட் பண்ண இங்க நிறைய பேர் இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் உங்களோட லைஃப்ல வந்துட்டு நல்லா லீட் பண்ணி நல்ல ஒரு சப்போர்ட்டிவா எல்லாத்துக்கும் இருப்பீங்கன்னு நான் யோசிக்கிறேன். ஓகே, நான் இந்த மாதிரி எப்பயுமே பேசினது இல்லை, ஒரு மாதிரி இருக்குடா இன்னைக்கு, என்ன தெரியல. அண்டு தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ சொல்லக்கூடாது, லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ ஸோ மச். ஓகே, லவ் யூ. ஓகே, என்னால் நம்பவே முடியல. ஓகே, 1 இயர்க்குள்ள நான் அதை அச்சீவ் பண்ணியிருக்கேன். என்னால் நம்பவே முடியல. ஏன்னா முன்ன 2 சேனல், எல்லாமே முடியல. 2 சேனல் போயும் நான் வந்துட்டு இந்த சேனல்ல நான் ஒரு மாதிரி சக்சஸா அப்படின்னும் போது விடா முயற்சிங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு. நான் ஒரு மாதிரி ப்ரௌடா ரியலாவே ஃபீல் பண்றேன். ஒவ்வொரு கண்டென்ட்டையும் அது ஓடலனாலும் நான் வந்துட்டு ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன். நிறைய பேசுறேன்ல, என்னால முடியல. ஓகே, நான் முடிஞ்ச சண்டே வந்துட்டு லைவ் வரேன்டா, ஓகேவா. முடிஞ்சா வரேன், ஓகேவா. நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஓகே, சாட்டர்டே எப்படியாச்சும் நான் சொல்றேன். ஏன்னா சண்டே தான் நீங்க எல்லாம் ஃப்ரீயா இருப்பீங்க. உங்ககிட்ட பேசணும்ல, நான் திடீர்னு வந்தேன்னா உங்களுக்கு யாருமே தெரியாம போயிடுது, ஓகேவா. வேற ஒன்றும் இல்லடா. சரி, இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்மிஸ்க்கு வந்துட்டு சேனலை வந்துட்டு ஷேர் பண்ணுங்க, எப்பயும் போல லைக் பண்ணுங்க. ப்ளீஸ் மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட கமெண்ட் எல்லாமே நான் படிக்கிறேன். நான் ரிப்ளை பண்ணதான் எனக்கு நேரம் இல்லை, ஆனா நான் படிச்சிடுறேன். ப்ராமிஸா நான் படிச்சிடுறேன். காட் ப்ராமிஸ் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிக்கிறேன். இல்ல, நான் படிச்சிடுறேன். பட்டு ஒவ்வொருத்தருக்கா என்னால கமெண்ட் பண்ண முடியல. ஒரு கமெண்ட்டும் எனக்கு ஹார்ட் டச்சிங்கா என்னை என்கரேஜ் பண்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். என்னால நம்பவே முடியல. சரி, ஓகே, ஹாப்பியா இருங்கடா, ஓகேவா. அண்ட் நிறைய பேசிட்டல்ல, ஓகே, ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஹெட்ஃபோன் மாஸ்ட் இமேஜினேஷன் நீங்க அடிக்ட் ஆகாதீங்க. இன்னைக்கு தயாங்கோட ஒரு 1 ஷாட், இதை நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஒரே கான்செப்ட்ல தயாங்க்கு 1 ஷாட் போடுங்க, தயாங்க்கு அரேஞ்ச் மேரேஜ் வித் சிஓ போடுங்க, அரேஞ்ச் மேரேஜ்ல போடுங்க, அக்காக்கு ஓல்ட் ஹஸ்பண்ட் போடுங்க அப்படின்னு எல்லாமே மோஸ்ட்லி அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்ற மாதிரிதான் வந்துட்டு கேட்டுக்கீங்க. ஓகேடா, போடலாம், ஓகேவா. ஓகே, ஹெட்ஃபோன் மஸ்டா. அங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இது 4K ஃபெஷல். நிறைய பேசிட்டேன், 4 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்ல ஏன் என்னம்மா சொல்லுமா, ஏம்மா டயர்டா இருக்கியா? லைட்டாமா. இன்னையோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சுல உன் லைஃப்ல அப்படின்னு? முடிஞ்சிச்சு. ஆனா ஜாப் போகணுமா, நல்ல வேலைக்கு போகணும், நிறைய சம்பாதிக்கணும், எல்லாம் நிறைய பண்ணுமா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. மா, நான் ஒன்று சொன்னா தப்பா வச்சுக்க மாட்டியே? என்னம்மா சொல்லு அப்படின்ற மாதிரி நீங்க ஸ்ட்ரைட்டா உட்காடுறீங்க. நீ மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏமா திடீர்னு அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு ஒரு மாதிரி கொஷின் மார்க் ஒரு ஃபேஸோட கேட்குறீங்க. இல்லை, எங்களுக்கும் வயசாயிட்டே போகுது, ஒரே பொண்ணா, மேரேஜ் பண்ணிக்கிறியா?
எங்களுக்கும் ஆசையாக இருக்குது உன் கல்யாணம்லாம் பார்க்கணுன்னு. நீ அதுக்கப்புறம் ஒர்க்குக்கு போ, அவங்க நம்ம பேசிக்கலாம், எந்த மாப்பிள்ளையாக இருந்தாலும் ஓகேவா. நீ ஒர்க் போகிற அப்படி இப்படின்னு சொல்லி ஓகேவா எல்லாமே பேசிக்கலாம். மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. திடீர்னு கேட்குற மாதிரி இருக்குமா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஹோப்போட ஒரு ஐஸில் உங்ககிட்ட கேட்குறாங்க. அப்பா என்ன சொன்னார் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அப்பா தான் கேட்க சொன்னார், நீ ஓகே சொன்னா சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சரி ஓகேம்மா, எனக்கு பெருசாக எதுவும் இல்லை. நல்ல வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், ஜாலியாக இருக்கணும், அவ்வளோதாங்க. மற்றபடி எதுவுமே இல்லைம்மா. நீ அந்த மாப்பிள்ளைகிட்ட பேசிடு என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி நான் தூங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு போயிடுறீங்க. உனக்கு ஓகே தானே அப்படின்ற மாதிரி அகைன் கேட்குறாங்க. ஓகே இல்லாத மாதிரி தெரியுதா அப்படின்ற மாதிரி நீங்கள் திரும்பி கேட்குறீங்க. என் பொண்ணு ஓகே சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே உங்கள் அம்மா வந்துட்டு அவங்க ரூமுக்கு போகிறாங்க. அவங்க அப்பா வந்துட்டு என்ன சொன்னா, ஓகேவா ரியலி? ஆமாம் ஓகேவா. ஐயோ நம்ம வந்துட்டு மாப்பிள்ளை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு ஓகே அவங்களுக்கு ஹாப்பினா நமக்கும் ஹாப்பி. நம்மளுக்கு தான் அந்த லெவலாக செட் ஆகிறது இல்லையே. போவோம் ஒரு ஃப்ளோவில், லைஃப்பில் எல்லாமே ஃப்ளோவில் தானே போயிட்டுருக்கோம். இது என்ன பெரிய விஷயமா என்ன அப்படின்ற மாதிரி நீங்களும் கேஷுவலாக உங்களோட ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போது ஒரு 5 days கிட்டத்தட்ட போயிடுச்சு. நீங்கள் ஒர்க் தேடிட்டு இருக்கீங்க. உங்களோட சர்டிஃபிகேட் உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் டிகிரி முடிச்சிட்டிங்க, ஒர்க் போகலாம் அப்படின்ட்டு. உங்கள் அப்பா இருந்துக்கிட்டு உங்கள் கம்பெனிலேயே, அதான் உங்கள் அப்பா கம்பெனிலே ஒர்க் பார்க்க சொல்கிறாரு. நீங்கள் முதல்ல எங்கன்னா கேட்டு பார்ப்போம்ப்பா, ட்ரெயின் ஆகிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இல்லைம்மா நீ ஏன் கம்பெனிலே இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் சரி அப்படின்ற மாதிரி நான் மார்னிங் சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஓகேம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவரு போயிடுறாரு. நெக்ஸ்ட் டேலேருந்து நீங்கள் அவர் கூட ஆஃபீஸ் போகிறீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்கள் அப்பா கூட ஒரு கம்பெனியில். ஒரு மாதிரி உங்கள் கம்பெனி அப்படின்னும் போது ஒரு மாதிரி வேலைலாம் நல்லா பார்ப்பவங்கள்ல, அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஹாப்பியாக உங்களோட ஒர்க்கை வந்துட்டு லீட் பண்ணிட்டு இருக்கீங்க. 1 week ஆயிடுச்சு. உங்கள் அப்பா வந்துட்டு பையன் வந்துட்டு பேசணுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்னப்பா சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் சோஃபாவில் உட்காடுறீங்க. அவரும் பக்கத்தில் உட்காந்துட்டு உங்கள் ஹேண்டை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு மேரேஜ் பண்ணிக்கிறேன்னால அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் நான் எப்பயும் சொல்லிட்டேனே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. மாப்பிள்ளை பார்த்துருக்கேன், நீ ஒரு டைம் பேசுறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் உங்களுக்கு ஓகே இல்லைம்மா, அப்பா உங்களுக்கு ஓகே இல்லை அப்படின்ற மாதிரி 2 பேர்த்தையும் பார்த்து கேட்குறீங்க. எங்களுக்கு ஓகே, மாப்பிள்ளை ரொம்ப நல்ல பையன், கொஞ்சம் யார்ட்டையும் சரியாக பேச மாட்டான், மற்றபடி நல்ல பையன், ரொம்ப நல்ல பையன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான். நான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அவருக்கு பார்க்க வேணும்னா வந்து என்னை மீட் பண்ண சொல்லுங்கள், எனக்குன்னு சொல்லுங்கள், நான் போய் மீட் பண்ணிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போகிறேம்மா, சாப்பாடு எடுத்து வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. ஓகே அப்படின்ற மாதிரி அவங்களும் போயிடுறாங்க. இப்போ ஒரு 3 days தான் கழிச்சு வந்துட்டு நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறீங்க. பத்திரமா போவோம், நல்லா பேசு. அவன் பெருசாக பேச மாட்டான், அவன் பேசணும்னு நினச்சிட்டு இருக்காத, நீயே நல்லா பேசு, நீ நல்லா தானே பேசுவோம்மா, ஓகேவா அப்படின்னோடனே சரி ஓகேப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு இப்போ போகிறீங்க. இது ஒரு கஃபே, ஒரு மாதிரி சிட்டியை விட்டு அவுட்டரில் ஒரு மாதிரி இயற்கையாக இருக்குங்க. அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு உட்காந்துருக்கீங்க. ரொம்ப ஒரு 5 minutes மேலே ஆகுது நீங்கள் வந்து. சொன்ன டைமை விட ஒரு 10 minutes ஆயிடுச்சு. நீங்களே 5 minutes லேட்டாக தான் வந்திருப்பீங்க. நீங்கள் அந்த பர்சன் கால் பண்ணுறீங்க, கால் போகுது ஆனால் அந்த பர்சன் எடுக்கலை. நீங்கள் ஓகே வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணுறீங்க. உங்கள் அப்பா கால் பண்ணுறாரு. ஹலோப்பா, என்னம்மா வந்துட்டாரா? இல்லைப்பா இன்னும் வரல. கால் பண்ணியா? நான் தான் நம்பர் கொடுத்தனே. கால் பண்ணப்பா, நான் எடுக்கலை. ஒரு வேலை டிரைவிங்கில் இருக்கிறதுனால எடுக்கலையோ என்னவோ. சரிப்பா நான் வெயிட் பண்ணுறேன் 1.5 hour கூட அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க.
இப்போ இன்னும் ஒரு 1/2 ஆகுது, உங்களுக்கு அப்படியே வெறுப்பாகுது. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் பஞ்சுவாலிட்டி முக்கியம். நீங்க அவ்வளோ பஞ்சுவாலிட்டியா இருக்கணும், இந்த டைம்னா இந்த டைமுக்கு வந்துடணும், அந்த மாதிரி யோசிப்பீங்க. பட் இவ்வளோ வெயிட் பண்ணதே உங்களுக்கு பெரிய விஷயம். நீங்க அப்படியே எழுந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி எந்திரிக்கிறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்ற மாதிரி ஒரு சாங். நீங்க அப்படியே திரும்புறீங்க, அந்த பர்சன் வராரு. நீங்க வந்துட்டு யா அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு ஒரு மாதிரி அமைதியா வேனு பார்த்துட்டு யா அப்படின்ட்டு வரீங்க. கேம் தயா அப்படின்னு ஒரு சாங். நீங்கள் வந்துட்டு ஒயான் அப்படின்ற மாதிரி நீங்கள் இன்ட்ரடியூஸ் ஆகிறீங்க. ஹாவ் அ சீட் அப்படின்ற மாதிரி அவரோட சீட்டில் போய் அவர் உட்கார்றாரு. நீங்களும் உங்கள் பிளேஸில் வந்துட்டு உட்காடுறீங்க. என்னாச்சு லேட்டாக வந்தீங்க, கொஞ்சம் ஒர்க் இருந்தது அப்படின்ற மாதிரி அவர் அந்த ஒரு வார்த்தையில தான் அவர் முடிச்சிட்டாரு. நீங்கள் ஓகே பெருசாக என்ன சொல்லுவான்னு நினச்சேன், பட் ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் ஓகே தானே அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் கேட்குறாரு. அப்பா அம்மாவுக்கு பிடிச்சிருந்துச்சி, எனக்கும் பெருசாக லவ்லாம் இல்லை, எனக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி தோணுச்சு, நான் ஓகே சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அதே தான் எனக்கு லவ்லாம் இல்லை, அது செட்டும் ஆகாது, வீட்டில் சொன்னாங்க ஓகேன்னு ஒத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. உங்களுக்கு ஓகே தானே அப்படின்ற மாதிரி நீங்கள் அகெயின் கேட்குறீங்க. யா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் ஓகே அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணுறீங்க. காஃபி வருது, நீங்கள் வந்துட்டு காஃபி குடிப்பீங்களே அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. எனக்கு காஃபி பிடிக்காது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஓ சாரி, டீ எடுத்துவாங்க ஒருத்தருக்கு மட்டும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ டீ எடுத்து வராங்க, உங்களுக்கு காஃபி நீங்கள் குடிச்சிட்ருக்கீங்க. அந்த பர்சன் அவருக்கு ஃபோன் வந்துகிட்டே இருக்குது, அவர் வந்து கட் பண்ணி வர்றாரு. இட்ஸ் ஓகே நீங்கள் கால் பேசுங்க அப்படின்னே அவர் எதுவுமே சொல்லலை. டக்குன்னு கால் எடுத்து அமைதியா இருங்க, வந்துடுறேன், ஒரு 5 minutes தான், அதுக்குள்ளே என்ன உன்னால அது கூட பார்த்துக்க முடியாதா, இவ்வளோவா, எனக்குன்னு பர்சனல் 4-5 இருக்கும்ல, உன்னை முதல்ல வேலையை விட்டு தூக்கணும், வரேன் வை அப்படின்ற மாதிரி டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. நீங்கள் யோசிச்சு கூட பார்க்கல இப்படி கத்துவாருன்னு. அப்படியே ஃபோனை கட் பண்ணிவிட்டு எக்ஸ்கியூஸ் மீ எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, மே லீவ்னா அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு கேட்குறாரு. யா போங்க அப்படின்னு. நைஸ் டு மீட் யூ அப்படின்ற மாதிரி அவர் பாரு ஹெல்ப் பண்ணி இருக்காரு. நீங்கள் வந்துட்டு என்னடா அது அப்படின்ற மாதிரி நீங்கள் ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. இப்போ அப்படியே டே ஸ்கிப் ஆகுது. நீங்கள் வீட்டில் வந்துட்டு ஓகே எனக்கு ஓகே தான்ப்பா அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்லிடுறீங்க. ஏன்னா உங்ககிட்ட அவர் ஆசையெல்லாம் பேசலல்ல, அதனால. பட் கொஞ்சம் பயந்தாங்க அப்படின்ற மாதிரி தான். அவங்க அப்பா அம்மாவுக்கு பிடிச்சிருச்சு, அவங்க வேற எப்போ பார்த்தாலும் அவரை பற்றியே பேசியிருக்கிறதுனால சரி போய் தொலை அப்படின்ற மாதிரி நீங்களும் விட்டுட்டீங்க. இப்போ அப்படியே வந்துட்டு டைம்ஸ் அண்ட் டேஸ் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்துட்டு டுடே மேரேஜ் டே. நீங்கள் வந்துட்டு அப்பா லைஃப்பில் அடுத்த ஒரு அத்தியாயம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு மிரரில் பார்த்துட்டு இருக்கீங்க உங்கள் ஃபேஸை. எப்பயும் போல தான் இருக்கீங்க, கொஞ்சம் மேக்கப் அதிகமாக இருக்குது. பெருசாக உங்கள் ஃபேஸில் வந்துட்டு எக்ஸைட்மெண்ட் அப்படிலாம் எதுவும் இல்லை. ஓகே நார்மல் ஒரு கல்யாணம், இதெல்லாம் என்ன ஒரு பெரிய விஷயமா அப்படின்ற மாதிரி தான். உங்களுக்கு வந்துட்டு அந்த எக்ஸைட்மெண்ட் அதெல்லாம் இல்லை. உங்கள் அப்பா அம்மா வந்துட்டு என் தங்க குழந்தை அழகாக இருக்கே அப்படின்ற மாதிரி உங்களை கொஞ்சுறாங்க, நான் லவ் பண்ணுறாங்க, உங்களுக்கு பெருசாக எதுவுமே ஃபீல் ஆகலை. நீங்கள் வந்துட்டு ஓகேப்பா அப்படின்ற மாதிரி நீங்களும் ஹெட் செக் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு உங்கள் அப்பா கையை பிடிச்சிட்டு ஸ்ட்ரைட்டாக அந்த ஹால்குள்ளே நடந்து போகிறீங்க. ஒரு கிறிஸ்டின் டைப்பில் தான் ஒரு மேரேஜ். நீங்கள் அப்படியே உள்ளே நடந்து போகிறீங்க. அங்கே தாங்க வந்துட்டு நின்றுட்டுருக்கான். நீங்கள் அவரை பார்க்குறீங்க, ஆனால் அவர் வந்துட்டு அவரோட வாட்சை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே போயிட்டு கிட்ட போகிறீங்க. அவர் வந்து திரும்பி ஹேண்டை உங்ககிட்ட நீட்டுறாரு உங்கள் கையை பிடிக்க. உங்கள் அப்பா பத்திரம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களும் வந்துட்டு அவரை அப்படியே ஹோப்பாக பார்க்குறீங்க. யா பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு உங்கள் அப்பா பார்த்து சொல்லிவிட்டு உங்கள் கையை பிடிச்சி மேலே நிற்க வைக்கிறாரு. நீங்களும் நிற்கிறீங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸோட. நீங்கள் அடிக்கடி அவர் பார்க்குறீங்க, அவர் வந்துட்டு அடிக்கடி உங்களை பார்க்குறாரு, அப்படியே டைம் பார்க்குறாரு, உங்களை பார்க்குறாரு, டைம் பார்க்குறாரு, அப்படியே போயிட்டுருக்கு. என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க. இப்போது அந்த வெனவும் முடியுது. நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இப்போ நீங்கள் கிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எங்கள் சொல்ல நீங்கள் வந்துட்டு என்ன கிஸ்ஸா அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. தயாங் உங்களை பார்த்த உடனே மே அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு
யுவர் விஷ் அப்படின்ற மாதிரி டக்குன்னு வந்துட்டு சொல்லிடுறீங்க. ஒரு மாதிரி ஷோல்டர்ல அப் பண்ண மாதிரி சொல்லுவாங்களே, யுவர் விஷ் அப்படின்னுட்டு. அப்படின்னோடனே அவர் வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி கிட்ட வராரு. வந்துட்டு உங்க ஃபோர்ஹெட்ல ஒரு பிக் தந்துட்டு போலாமா அப்படின்றாரு. நீங்களும் ஓகே அப்படின்ற மாதிரி டிசைட் பண்றீங்க. எல்லாரும் கிளாப்லாம் பண்றாங்க. இப்போ வந்துட்டு உங்க அப்பா அம்மாட்ட போறீங்க. அவங்க அப்பா அம்மா பேசிட்டு இருக்காங்க. அடிக்கடி ஒரு வாட்ச் பார்க்கறத நீங்க கவனிச்சுட்டே இருக்கீங்க. உங்களுக்கு என்ன ஆச்சா, என்னாச்சு, நீங்க எப்ப பார்த்தாலும் வாட்சையே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க. நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அதை பத்தி அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. நீங்களும் ஓகே அப்படின்ற மாதிரி இதை செக் பண்ணிடுறீங்க. இப்போ உங்க அப்பா அம்மாலாம் ஒரு மாதிரி அழுது கண்ணீரோட உங்களுக்கு அனுப்புறாங்க. நீங்க அழுகலாம் இல்லை, ஒரு நியூ லைஃப் அப்படின்ற மாதிரி யோசிச்சு அழையாதம்மா, நினைச்சா நான் வந்துருமா, எனக்கு என்னம்மா கவலை, நான் வரேம்மா, நீ அழுவாதம்மா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஆறுதல்லாம் நீங்க சொல்லிட்டு இப்போ வந்துட்டு கார்ல வந்து உட்காருங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் ஃபீடா ஓட்டலாமா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. யா அப்படின்ற மாதிரி நீங்க எது செக் பண்ணீங்க. அவர் காரை செம்ம ஃபீடா ஓட்டுறாரு. ஏன் இவ்வளோ ஃபீடா போறீங்க அப்படின்னோடனே இல்லை எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. நீங்களும் ஓகே அப்படின்ற மாதிரி எது செக் பண்ணிடுறீங்க. இப்போ வீட்டுக்கு போன உடனே டோர் ஓப்பன் பண்ணிட்டு வாங்க இல்லை அப்படின்ற மாதிரி கடைன்னு உங்க ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்டு போறாரு. நீங்க வந்துட்டு என்னடா அப்படின்ற மாதிரி ரைசன் ஓடினீங்க. ஒரு மாதிரி என்ன பண்றோனோ அப்படின்ற மாதிரியும் பயமா இருக்கு உங்களுக்கு. நீங்க அப்படியே வந்துட்டு உள்ள என்ட்ரு ஆயிட்டு உள்ள போறீங்க. உள்ள போன உடனே உங்களுக்குன்னு தனி வீடு தான். போய் உள்ள போன உடனே அவர் வந்துட்டு நீ ஃப்ரெஷ்அப் ஆகு, மேல செகண்ட் ரூம் நம்ம ரூம், ஓகேவா, இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீ அந்த ரூம்ல இருக்கிறதா இருந்தாலும் இருக்கலாம், இல்ல வேணாம் அப்படின்னா அப்புறம் பேசிக்கலாம், ஓகேவா. நீ அந்த ரூம்ல போய் ஃப்ரெஷ்அப் ஆகு, உன்னோட ட்ரெஸ் எல்லாம் கபோர்ட்ல வச்சிருக்க, ஓகேவா. சாப்பிட்றதா இருந்தா எதுனா சமைச்சுக்கோ, எனக்கும் முடிஞ்சா சமைச்சு வை, ஓகேவா. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் ஆஃபீஸ் ரூம்ல இருப்பேன், ஃபர்ஸ்ட் ரூம் ஆஃபீஸ் ரூம் தான், ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கடற்கடன்னு போயிடுறாரு. நீங்க நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. இப்போ அவர் போயிட்டாரு. நீங்களும் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு குக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ரூம் ஆகுதுன்னு போய் கூப்பிட்டு பார்ப்போமா அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு டோரை நாக் பண்றீங்க. யா அப்படின்னு ஒரு சவுண்ட். நீங்க அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு மே கம் இன் அப்படின்றீங்க. ஃபார்மாலிட்டிலாம் வேணாம், உள்ள வாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றான். நீங்க உள்ள போறீங்க. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்றீங்களா அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க. இல்லைங்க, ஒரு ஃபைலை ரெடி பண்ணும், செக் பண்ணிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் லேட் ஆகும், நீங்க சாப்பிட்டு எதுனா பண்ணுங்க, இல்லை உங்களுக்கு டயர்டா இருந்துச்சுன்னா நீங்க போய் தூங்குங்க. தூங்குங்கன்னு சொல்றதை விட வெயிட் பண்றதா தான் வெயிட் பண்ணுங்க. இல்ல எனக்கு தூக்கம் வருது அப்படின்னா நீங்க தூங்குங்க, ஓகேவா. நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி ஒரு உங்களை பார்த்து ஹோப்பா கேட்குறாரு. நீங்க வந்துட்டு ஓகே நீங்க பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க போயிட்டு சாப்பிட்டு போயிட்டு பெட்ல உட்காந்துட்டு இருக்கீங்க. இவனுக்கு என்னதான் ஆச்சு, ஏன் அப்படி நோண்டிட்டு இருக்கான் என்னத்தையும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க. நீ கொஞ்ச நேரத்துல தூங்கிட்டீங்க யோசிச்சுட்டே அப்படியே போனை பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. அப்படியே வந்துட்டு போனை வச்சுட்டு அப்படியே தூங்கிட்டு இருப்பீங்க. இப்போ ஒரு 10 o'clock மேல அவர் வெளியே வராரு. ரூமே வந்து ஹால்லாம் இருட்டா இருக்கு. ஓகே அவங்க தூங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி சாப்பிடும் அப்படின்ற மாதிரி அவ்வளோ நேரத்துக்கு போயிட்டு ஃப்ரிட்ஜில் நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருப்பீங்க. அவர் எடுத்து லைட்டாக சூடேற்றி சாப்பிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டா அப்ஸ்டேர்ஸ் சரி வராரு. உங்கள் ரூமில் தான் இருப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஹோப்போட அவர் வந்துட்டு உள்ளே என்ட்ரு ஆகுறாரு. உள்ளே என்ட்ரு ஆகும்போது உள்ள வந்துட்டு லைட் ஆன்ல தான் இருக்கு. ஓகே தூங்கலவ, ஓகே நம்ம மேல ஏதோ பாசெல்லாம் இருக்கும் போல. சரி தயங்கா, இது நியூ லைஃப் டா, ஹாப்பியா ஸ்டார்ட் பண்ணு, நியூ லைஃப் டா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே உள்ள வரான். வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வரான். அப்செட் ஆயிட்டான். தூங்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரி. நீ மணிக்கணக்கா ஒர்க் பார்த்தா எந்த பொண்ணா இருந்தா தூங்க தானே செய்யும், உனக்கு அவன் மேட்ரு பண்ண நிக்குமா அப்படின்ற மாதிரி அவனே கழுவி ஊத்திட்டு, சத்தமா கழுவி மனசுக்குள்ளே கழுவி ஊத்திட்டு இட்ஸ் ஓகே நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்ககிட்ட வந்துட்டு உங்க ஃபேஸ்ல வந்துட்டு ஹேர் வந்துட்டு போயிட்டு இருக்கோ, அதை வந்துட்டு லைட்டா எடுத்து டக் பண்ணிட்டு க்யூட்டா இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வரான். வந்துட்டு பக்கத்துல படுத்துக்கிறான் லைட்லாம் பண்ணிட்டு. நீங்க அப்படியே தூங்கிட்டு இருக்கீங்க. அவர் என்ன நினைச்சாரோ தெரியல,
கிட்ட வந்து உங்க ஹிப்ல ஹேண்ட் போட்ட மாதிரி உங்க ஃபேஸையே பார்த்துட்டு என் பொண்டாட்டி அழகா இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு டைம் லாஸ்டா சொல்லிட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அவர் அப்படியே தூங்கிடுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீ எந்திரிக்க முன்றதுக்கு முன்னாடியே அவர் எந்திரிச்சிட்டாரு. நீங்க அப்படின்னு மாதிரி சுத்தி முத்தி பாக்குறீங்க, காணும். நீங்க வந்துட்டு என்ன காணும் அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு கீழே போறீங்க. ஏற்கனவே குக் பண்ணிட்டு இருக்கு. நீங்க வந்துட்டு என்னடா அப்படின்ற மாதிரி பாக்குறீங்க. நீங்க அப்படியே வந்துட்டு உங்க போனை பாக்குறீங்க, கால் வந்திருக்கு. நீங்க எடுத்து போன் பண்றீங்க. ஹலோ ஹலோ கேக்குதா அப்படின்னு மாதிரி நீங்க கேக்குறீங்க. யா கேக்குது. உங்களுக்கு சாப்பாடு நான் செஞ்சு வச்சிருக்கேன். சாரிங்க, கொஞ்சம் மீட்டிங் மார்னிங்கே வச்சுட்டாங்க, அதனால தான் கிளம்பி வந்துட்டேன். நீங்கள் அந்த சாப்பிட்டு உங்களுக்கு என்ன ஒர்க்கு என்ன போகணுன்னா போங்க, இல்லைன்னா நீங்கள் வீட்டில் இருக்கிறதா இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஹாவ் எ குட் டே அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. யூடியூப் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் கட் பண்ணிடுறீங்க. அவர் ஃபோன் கட் பண்ணிடுறாரு. இப்போ நீங்கள் சாப்பிட்டு பார்க்குறீங்க, டேஸ்ட்டாக இருக்குங்க. ஐயோ இவ்வளோ அழகா சமைக்கிறானே அப்படின்ற மாதிரி நீங்களும் வந்துட்டு அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறீங்க. இந்தம்மா எப்படி இருக்க, இப்போதான் எழுந்தியா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. இப்போதான் எழுந்தேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. மாப்பிள்ளை நல்லா பேசுகிறாரா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அவருக்கு என்ன நல்லா தான் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு அவங்க கேக்குற விதத்துக்கு உங்களுக்கு புரியல. நீங்க பொதுவா நல்லதான் பேசுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறீங்க. ஓ அப்படியா சந்தோஷமா அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இன்னைக்கு நான் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் கொடுக்குறீங்க. அவர் வந்துட்டு ரொமான்டிக்கா என்ன பண்ணிருப்பாரா அப்படின்றதுதான் சந்தோஷமா பேசுறாரா அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்டோட கேட்டுப்பாரு. நீங்க வந்துட்டு அவருக்கு என்ன நல்ல சந்தோஷமா பேசுறாரு அப்படின்ற மாதிரி நீங்களும் வந்துட்டு சந்தோஷமா சொல்லிருப்பீங்க இல்லையா. அவரும் ஓகே அப்படின்ற மாதிரி ஹெட் செக் பண்ணிட்டு, சரிம்மா அண்ணன் ஒர்க்குக்கு வரியா இல்ல உங்க புருஷன் கூட தான் இருக்க போறியா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, இல்லப்பா நான் நாளையிலிருந்து வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. சரிம்மா நீ நாளையிலிருந்து வா, எதுக்கும் மாப்பிள்ளைகிட்ட ஒரு டைம் கேட்டு அப்படின்னு. சரிப்பா நான் கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து பேசுறீங்க. கட் பண்ணிடுறேன். இப்போ வந்துட்டு உங்க அப்பா வந்துட்டு உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க, பொண்ணு சந்தோஷமா இருக்கிறாளாமா அப்படின்னுட்டு. நீங்களே கேட்டீங்களா? ஆமா நான் கேட்டேன், அவ சந்தோஷமா தான் சொன்னா அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு சொல்றாரு. அப்பா பொண்ணுக்குள்ள இத்தனையும் இது போல அப்படின்ற மாதிரி நீங்களே அவங்களும் சொல்லிட்டு அவங்களும் ஹாப்பியா இருக்கிறாங்க. நீங்க இப்போ நைட் ஆயிருச்சு, ஒரு 8:30க்கு மேல ஆகுது. இப்போ அப்படியே வந்துட்டு ஹார்ன் சவுண்ட் கேக்குது, உள்ள வந்துட்டு காலிங் பெல் சவுண்ட் கேக்குது. நீங்க போயிட்டு டோரை ஓபன் பண்றீங்க. வாங்க அப்படின்றீங்க. வரேங்க அப்படின்ற மாதிரி அவர் உள்ள வராரு. வந்துட்டு நீங்க அவரோட பேக் கொடுங்க நான் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. பேக்கை வாங்கிக்கிறீங்க. அவர் வந்துட்டு அவரோட கோட்டை எடுத்து கழட்டி உங்க ஒரு டேபிள் மேல வச்சுட்டு, யூ டோன்ட் மைண்ட் ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்து வரீங்களா அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. நீங்க ஓகே வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நீங்களும் போயிட்டு தண்ணி எடுத்து வந்து அவருக்கு கொடுக்குறீங்க. இப்போ அவர் வந்துட்டு குடிச்சிட்டு, நாளை எப்படி போச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. போரிங் அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு வியர் ஃபேஸ் வச்சு சொல்றீங்க. ஓ ஓகே உங்க நாள் எப்படி போச்சு அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க. பிஸி அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அவரும் ஒரு மாதிரி ஃபேஸ் ஒரு மாதிரி வச்சுட்டே சொல்றாரு. நீங்க வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. ஏங்க இஃப் யூ டோன்ட் மைண்ட் அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு சொல்றீங்க. ஏன்னா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. நான் எங்க அப்பாவோட கம்பெனிக்கு ஒர்க்குக்கு அவர் கூட போட்டா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. யுவர் விஷ் அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு ஒரு சின்ன ஸ்மைலோட சொல்றாரு. உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் அகெயின் கேட்குறீங்க. உங்க லைஃப் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் பண்ணுங்க, அதை என்கிட்ட சொன்னால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. நீங்கள் வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணீங்க. என்னையிலேருந்து போறீங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு கேட்குறாரு. நாளையிலேருந்து போகலான்னு இருக்கங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு ஏன் நாளைக்கு ஒரு 1 வீக் கழிச்சு போகலாம்ல அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஏன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இல்லை கொஞ்சம் மேரேஜ் அது இதுன்னு. இல்லைங்க நான் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஒரு நாள் கழிச்சு போகலாம்ல அப்படின்னு அங்கேயும் உங்ககிட்ட கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் அங்கேயும் அவரை பார்த்து ஒரு மாதிரி பப்பியேஸில் சொல்கிறீங்க. சரி
நீங்க போங்க, நாளையில இருந்து போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வரேன், சாப்பாடு எடுத்து வைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி அவர் கேட்டு எழுறாரு. போங்க, சாப்பாடு செஞ்சுட்டேன் நான் ஏற்கனவே, நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா சாப்பிடலாம் அப்படி மாதிரி சொல்றாரு. நீங்களும் ஓகே அப்படின்ற மாதிரி சாப்பாடு எடுத்து வைக்கிறீங்க. அவர் வந்துட்டு ரூம் போயிட்டு, அறிவு கெட்டவனே, நேத்தே இதெல்லாம் பண்ணியிருந்தா இன்னைக்கு அவ லீவ் போட்டு இன்னைக்கு ஜாலியா இருந்துருந்தான். எல்லாம் ஒர்க்குன்னு செத்துட்டேன், எல்லாம் அந்த பிஏவை சொல்லணும், நாளைக்கு ஒரு நாள் லீவ் போடுறி, இன்னைக்கு நைட் என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லாம சொல்றேன். மக்கள் புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறா. சோ நீ அவன் நேத்து கூப்பிடும் போது போனியா அறிவு கெட்டவனே அப்படின்ற மாதிரி அவனே கண்ணாடி முன்னாடி திட்டிட்டு இப்போ வந்துட்டு ஸ்ட்ரைட்டா போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கீழே இறங்கி வரா. நீங்க வந்துட்டு ஏன் அவர் அப்படி சொல்லியிருப்பாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. நீங்க வந்துட்டு அப்படியே நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ வந்துட்டு அவர் வந்துட்டு வந்துட்டேன் அப்படின்றாரு. வாங்க உட்காருங்க அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு அவருக்கு சர்வ் பண்றீங்க. உட்காருங்க, நீங்களும் உட்காருங்க, 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. நீங்க வந்துட்டு அப்படியே சேர்ந்தே சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி பரிவரி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அவர் வந்துட்டு நீங்க வந்துட்டு எங்க சாப்பாடு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி நீங்க வந்து கேக்குறீங்க. பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ரியலா தானா அப்படின்ற மாதிரி அகெயின் கேக்குறீங்க. ரியலா தான் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஓகே அப்படின்ற மாதிரி லிப்ஸை பைட் பண்ண மாதிரியே நீங்க ஓகே சொல்லிருப்பீங்க. அவர் ஓகே அப்படின்ற மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிருப்பாரு. நீங்க வந்து என்ன கேட்டிருப்பீங்கன்னா, பிடிச்சிருக்கா, எதுனா ரொமான்ஸ் என்ன பண்ணுவோமா அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டிருப்பீங்க. பட் என்ன சொதப்பல்னா அவருக்கு அது புரியல. ஏங்கா அப்படி பண்றீங்க அப்படின்றீங்களா? சரிடா சரி போ அப்படின்ட்டு நீங்க வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. சாப்பிட்டு முடிச்சோடனே நீங்க வந்துட்டு நான் டிஷ் வாஷ் பண்றேன், நீங்க வெயிட் பண்றதான் தான் பண்ணுங்க, இல்ல போய் ரூம்ல அப்படின்றதுக்குள்ளே நான் ரூம் போறேங்க, நீங்க வாங்க அப்படின்ற மாதிரி அவர் போயிடுறாரு. நீங்க வந்துட்டு மொக்க சாம்ராட்டி அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு அப்படியே கிச்சனுக்கு போயிட்டு அப்படியே அந்த சிங்க் ஒரு குத்துறீங்க. ஏன்னா வந்துட்டு வெயிட் பண்ணுங்க அப்படின்றது என்ன அர்த்தம்னா, கூட ஹெல்ப் பண்ணுங்க, 2 பேரும் சேர்ந்தே போவோம் அப்படின்னு அர்த்தம். அவர் வந்துட்டு சோதப்பிட்டாரு. நீங்க வந்துட்டு நீதான் லூசுனா அவன் பக்கா லூசுடி, நாமளே ஏதோ ட்ரை பண்ணி இதெல்லாம் வர வச்சோம் பத்தியா, என்ன அடிக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களை நீங்களே திட்டிக்கிட்டு இப்போ அப்படியே வந்துட்டு நீங்க டிஷ் வாஷ் எல்லாம் முடிச்சுட்டு ரூம் போறீங்க. அவர் ஏதோ ஃபைல் எடுத்து நோண்டிட்டு இருக்காரு. ஆரம்பிச்சிட்டாண்டா அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சுட்டு அப்படியே நீங்க போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி நீங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரீங்க. அவர் டக்குன்னு அது ஃபைல்லாம் எடுத்து ஓரமா வச்சுட்டு என்ன ட்ரை பண்ணுவோமா, சாதிப்பிடாதரா அப்படின்ற மாதிரி அவனே ஒரு மாதிரி பூஸ்டப் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கான். இப்போ நீங்க வர்றீங்க, உள்ள இருந்து வெளியே வந்துட்டு ஒரு மாதிரி காய வச்சுட்டு இருக்கீங்க. நீங்க அப்படியே பண்ணிட்டு இருக்க அவர் வந்துட்டு எதுனா வேலை இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் கேக்குறாரு. எப்பயும் நீங்க தான் கேட்கணும் அப்படின்னு தோணிருக்கும் உங்களுக்கு. ஆனா அவர் கேக்குறாரு இப்போ. இல்ல பெருசா எந்த வேலையும் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அப்போ தூங்கலாம்ல அப்படின்ற மாதிரி அவர் கேக்குறாரு. தூங்கலாமே அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அவர் படுத்துக்கிட்டு எப்போ வருவா, தூங்கலாம் சொன்னல அப்படின்ற மாதிரி. அவர் ஏங்க தூங்கலான்னு கேட்டதே என்ன பண்ணுவோமா அப்படி கேட்டது. பட் நீங்க தூங்கலாமே அப்படின்னீங்களா, அவரு சரி வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு லேட்டா தான் வரீங்க. ஒரு மாதிரி லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு வரதுக்குள்ளே 10 o'clock கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. அவர் அப்படியே தூங்கிடுறாரு. நேத்தே டயர்டா இருந்திருப்பார்ல, நான் தூங்கிட்டாரு. நீங்க அச்சோ தூங்கிடுச்சா என்ன? சொதப்பிட்டடி, அவன் தான் பண்ணலன்னா நீயாச்சும் என்ன பண்ணலாம்ல, ஏன்னாலும் மாதிரி நம்ம லைஃப்ல மட்டும் நடக்குதோ அப்படின்னு நீங்களே தலை ஊத்திட்டு பக்கத்துல படுத்துட்டு அவரை ஆக்ட் பண்ணிட்டு அப்படியே தூங்கிடுறீங்க. இப்படி ஏதாண்டா டே ஸ்கிப் ஆகுது. கண்டினியூ, ஏன்னா இன்னைக்கு என்னால இது கண்டினியூ பண்ண முடியல. ஐ திங்க் நான் இதை மார்னிங் நாளைக்கு போட ட்ரை பண்றேன். ஓகேவா? ஓகே சாரிடா, ஏன்னா இது என்னால் கண்டினியூ பண்ண முடியலடா. பாய், ஏன்னா ஒர்க் வந்துருச்சு. பைடா மீஸ் லவ் யூ ஆல், டேக் கேர், ஹெல்த் பார்த்துங்க. பாய்.